ஏன்னா வியன்னா வந்து லாஸ்ட் டைம் நாங்க பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் யாருன்னா எஃப்ஜே தான் சொன்னாங்க. அப்படியா? ஆமா. ஓ அடுத்த நைஸ். வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டா எஃப்ஜே அப்படின்னு. எஃப்ஜேனால. இல்ல அவ உள்ள இருக்கும்போதே சொல்லுவா. அவளுக்கு உள்ள இருக்கும்போதே வந்துட்டு எனக்கு இந்த வீட்லயே பிடிக்காத ஒரு ஆள் நீதான். நீதான் என் எனிமி அப்படின்னு சொல்லுவா. அது நாங்க க்ளோஸா இருக்கும்போது கூட அவ வந்துட்டு நான் தான் அவ எனிமின்னு சொல்லுவா. இட் வாஸ் அது 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 வந்து ரொம்ப தெளிவா அவ என்கிட்ட சொல்லிட்டா. எங்க 2 பேருக்குமே வந்துட்டு நாங்க பேச ஆரம்பிச்சதே தெளிவா சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்க பேசவே ஆரம்பிச்சோம். அவளுக்கு சுபிக்ஷாவும், விக்கல்ஸும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. சப்போர்ட் சிஸ்டமா சுபிக்ஷா அண்ட் விக்கல்ஸ் தான் இருந்தாங்க. அப்படி இருந்த 2 பேர்ல சுபிக்ஷாவால இவ கேம் அஃபெக்ட் ஆகுது. இவளால சுபிக்ஷா கேம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு எமோஷனலி வீக் ஆகுதுன்றதுனால இவங்க 2 பேரும் பேசிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ விக்கல்ஸ் கிட்ட போலான்னு பார்த்தா, விக்கல்ஸோடயும் அந்த டைம்ல ஏதோ ஒரு சண்டை அவளுக்கு. அண்ட் விக்கல்ஸ் சுபிக்ஷாவோட க்ளோஸா இருந்தான். ஸோ இவ பேசலான்னு போற டைம்லயுமே கூட அவளுக்கான ஸ்பேஸோ டைமோ கிடைக்கல. அப்போ அவளுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட்டிவா வேணும். இப்படி இருக்கும்போது தான் வந்து ஷி ஸ்டார்ட்டட் டாக்கிங் டு மீ. ஷி வாஸ் வெரி கிளியர். அவ தெளிவா சொல்லிட்டா என்கிட்ட. இங்க பாரு சுபிக்ஷா என்கிட்ட நான் சுபிக்ஷாவோட பேசுறது இல்ல. எனக்கு வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் போயிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நான் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் நான் உன்கிட்ட பேசுறேன். பாரு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பேசவே ஆரம்பிச்சோம்.